calculate the degree of hydrolysis constant அப்புறமா pH இதெல்லாம் calculate பண்ணோம். ஃபஸ்ட்டு எதுக்கு calculate பண்ண வேண்டியிருக்கு? இந்த சால்ட்டுக்கு. ஓகே, இது வந்து ஒரு வீக் ஆசிடுக்குள்ள சால்ட். ஓகே, CH3COO ப்ளஸ் ஹைட்ரோலைசிஸ்னால் வாட்டர் கூட இது வந்து கம்பைன் ஆகுது. CH3COO Na ப்ளஸ் கிடைக்கும், அப்புறமா OH மைனஸ் கிடைக்கும். நான் இதை வந்து ஏன் NaOH அப்படின்னு எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்கெலாம் நானே ஆன்சர் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த CH3COO என்னதெல்லாம் இருக்குது? CH3COO மைனஸ் இருக்குது, அப்புறமா Na ப்ளஸ் இருக்குது. சரியா? இப்போ இந்த CH3COOH அப்படின்னா என்னது? CH3COOHனா என்னது? ஒரு வீக் ஆசிட். சரியா? இப்போது வீக் ஆசிட் வந்து அதுலேருந்து தான் நம்மளுக்கு இது கிடைக்குது. இது வந்து ஒரு கான்ஜுகேட் பேஸ், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அப்படி தானே? ஸோ வீக் ஆசிட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங் பேஸ். சரியா? ஸ்ட்ராங் பேஸ். இப்போ வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கோங்க, இது வந்து என்னது? ஸ்ட்ராங் பேஸ். சரியா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராங் பேஸில் இருந்து தான் நம்மளுக்கு இந்த ஆசிட் கிடச்சிருக்கு, OH டொனேட் பண்ணிட்டு. அப்போ இது வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா வீக் ஆசிடாக இருக்கும். சரியா? ஸோ இந்த ஸ்ட்ராங் பேஸ் வந்து அழகாக H+ கூட ரியாக்ட் பண்ணி CH3COOH கொடுக்கும். அதனால தான் நான் CH3COOHன்னு எழுதியிருக்கேன். ஆனால் இந்த வீக் ஆசிட் வந்து OH மைனஸ் கூட பெருசாக ரியாக்ட் பண்ணாது, ஏன்னா இது ஒரு வீக் ஆசிட். அதனால தான் நான் வந்து இந்த Na ப்ளஸ் அண்ட் OH மைனஸை வந்து நான் வந்து சேர்த்து எழுதாமல், ரெண்டும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காது. வீக் ஆசிடும் இந்த OH மைனஸ் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காது. ஓகே, இப்போ இதில் வந்து இந்த ஹைட்ரோலைசிஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வரும் மேம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்திங்க அப்படின்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே இப்போது இதில் ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து இது வந்து எவ்வளோ இருந்திருக்கும்? ஒரு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் இருந்திருக்கும். இனிஷியலி இது வந்து 0 இருந்திருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகும் அப்படின்னா C - CX இது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ மிச்சம் இது வந்து இவ்வளோ கிடைக்கும், இந்த Naவும் இவ்வளோ கிடைக்கும். இது Naக்குள்ளது, இது ஆசிடுக்குள்ளது, இது வந்து இந்த சால்ட்டுக்குள்ளது. சரியா? ஸோ இப்போ இவ்வளோ இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன், இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். இனிஷியலி C இருக்கும். அதுக்கப்புறம் இதில் Xன்னு என்னது? அதுதான் அந்த டிகிரி ஆஃப் ஹைட்ரோலைசிஸ். இது என்னது? டிகிரி ஆஃப் ஹைட்ரோலைசிஸ். சரியா? இவ்வளோ இது டிசோஷியேட் ஆகுது, இங்கே இவ்வளோ இது டிசோஷியேட் ஆகுது, அங்கே வந்து ஆட் ஆகுது. இப்போ இதுக்கு வந்து KH எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். ப்ராடக்ட் வந்து CX டிவைடட் பை ரியாக்டன்ட் வந்து C - CX. சரியா? அப்போது C² X²ன்னு எழுதிக்கலாம். Cயை காமனாக எடுத்தால் 1 - X, சியும் கேன்சல் ஆனால் CX² டிவைடட் பை 1 - X. எப்போவுமே இந்த டிகிரி ஆஃப் ஹைட்ரோலைசிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதாவது ரொம்ப கம்மி. அப்போ 1ல் ரொம்ப கம்மியான வேல்யூ ரெடியூஸ் ஆனாலும் 1 மைனஸ் வெரி ஸ்மால் வேல்யூ அப்படின்னா நெக்லிஜிபிள். ஸோ இதை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ நம்மளுக்கு KH என்னதான் இருக்கும் அப்படின்னா CX² இருக்கும். ஓகேவா? இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா CX². இதில் X நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக வந்து KH கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி ஹைட்ரோலைசிஸ் கொஸ்டினுக்கு KH எப்படி கண்டுபிடிக்கிறது, X கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஃபியூ மெத்தட் இருக்குது. ஏன்னா ஒன்றுமே நம்மளுக்கு இதில் கொஸ்டினில் கொடுக்கல. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இருக்கிறத வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கொஸ்டின். சரியா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் கூட தானே ஹைட்ரோலைசிஸ் ஆகுது. ஸோ வந்து H+OH- அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இது எப்படி எழுதலாம்? KW = H+ and OH-. ஓகே, இதில் KW எல்லாருக்கும் தெரியும் என்ன வேல்யூ? 10⁻⁻14. இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஸோ இதில் KW இது வந்து ஜென்ரலாக தான் ஒரு K வேல்யூனாலே என்னது? ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். ப்ராடக்ட் வந்து H+OH-, ரியாக்டன்ட் வந்து H2O ஆக்சுவலி போடணும். பட் தென் H2O எப்போவுமே இக்னோர் பண்ணிடுவோம், பிகாஸ் ரொம்ப நிறைய குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இருக்கும். ஸோ பெருசாக நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த வீக் ஆசிட் என்னது? CH3COOH இருக்குது. அது எந்த மாதிரி டிசோஷியேட் ஆகும்? கம்ப்ளீட் டிசோஷியேஷன் இருக்காது. CH3COO- ஆகும், H+ ஆகும் டிசோஷியேட் ஆகும். அப்படி தானே? ஸோ இதுக்குள்ளே KA வந்து என்னதான் இருக்கும்? ப்ராடக்ட் என்னது? CH3COO- and then H+, and then reactant என்னது? CH3
COOH சரியா. இப்போ வந்து KH என்னதுன்னு பார்ப்போம். KH எப்படி போடுறது? KH வந்து ஜென்ரலாக ஐ மீன் இது மாதிரி இல்லாமல் எப்படி ஜென்ரலைஸாக எழுதுறது அப்படின்னா, நான் இந்த சைடே எழுதுகிறேன். KH இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் போடணும். ப்ராடக்டில் என்னெல்லாம் இருக்குது? CH3 COOH இருக்குது, அப்புறமா Na ப்ளஸ் இருக்குது, OH மைனஸ் இருக்குது, ரியாக்டண்ட்டில் CH3 COONAயும் வாட்டரும் இருக்குது. CH3 COONA அண்ட் வாட்டரை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்து எதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னா இந்த NAவும் கேன்சல் ஆகிடும் அப்படிதானா. ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன இருக்கும்? CH3 COOH அதுக்கப்புறமா OH டிவைடட் பை CH3 COO மைனஸ் சரியா. இது வந்து KH உடைய ஈக்குவேஷன் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் சரியா. இப்போ இந்த KHஐயும் KA KW இது மூணையும் நம்ம ரிலேட் பண்ணணும். எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த KW வச்சு KAயை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு KH கிடச்சிடும். ஓகே, ஸோ KW என்னது? KW பை KA போடுறேன்னு H ப்ளஸ் KW H ப்ளஸ் OH மைனஸ் KA என்னது? இது தானே CH3 COO மைனஸ் அதுக்கப்புறமா H ப்ளஸ் டிவைடட் பை CH3 COH போட்டிருக்குல்ல, அது வந்து அப்படியே மேலே எழுதலாம் அப்படி தானே. ஸோ இன்ட்டு மேலே CH3 COOH. இப்போ இதில் என்ன கேன்சல் ஆகும்? H ப்ளஸ் கேன்சல் ஆகும். மிச்சம் என்ன கிடைக்கும்? OH மைனஸ் அண்ட் தென் CH3 COOH அண்ட் தென் CH3 COO மைனஸ் சரியா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி KHம் அதே தான், இதுவும் அதே தான். ரெண்டையும் நோட் பண்ணி பாருங்கள், அதே இது. ஸோ பேசிக்காக இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா KH இஸ் ஈக்குவல் டு KW பை KA. இது ஜென்ரலாக நீங்கள் மெமரைஸ் பண்ணாலும் சரி, திடீர்னு மறந்துட்டுனா இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் போட்டு பார்த்துக்கணும், வேறு வழி இல்லை. இல்லாட்டி மெமரைஸ் பண்ணுறதா இருந்துச்சுனாலும் ஓகே தான். ஓகே, எப்போவுமே ஆனால் இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ எக்ஸ் என்னது? இப்போ நம்மளுக்கு KH இஸ் ஈக்குவல் டு CX ஸ்கொயர்னு நம்ம படிச்சிருப்போம், நம்ம போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம்ல CX ஸ்கொயர். அப்போது CX ஸ்கொயர்னு போட்டிருக்கேன் சரியா. இப்போ எக்ஸ் எப்படி எழுதலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு KH டிவைடட் பை சின்னு எழுதிக்கலாம் சரியா. இப்போ இதில் வந்து KHஐ நம்ம KHஐ என்னென்னு எழுதலாம்? KW டிவைடட் பை KA அப்படி தானே. ஸோ KW டிவைடட் பை KA இன்ட்டு C. இது வந்து என்னது? எக்ஸோட வேல்யூ இப்படி நம்ம எழுதிக்கலாம் சரியா. இதை வச்சு தான் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். வேறு என்ன நம்மளுக்கு தெரியணும்? எக்ஸு தெரிஞ்சிச்சு, அப்புறம் டிகிரி ஆஃப் ஹைட்ரோலைசிஸ் தெரிஞ்சிச்சு, அப்புறமா pH தெரியணும் அப்படி தானே. ஸோ இது ஒன்று, இது ஒரு ஃபார்முலா. அதுக்கப்புறம் pH நம்மளுக்கு தெரியணும். ஸோ pH கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஏதாச்சும் இருக்கணும், அப்புறம் இல்லாட்டி OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஏதாச்சும் இருந்தால் தான் pH கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதில் வந்து OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் தான் இருக்கும், ஏன்னா H ப்ளஸ்லாம் ரியாக்ட் ஆகிரும்ல, OH தான் தனியாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ OHஐ நம்ம என்னென்னு எடுப்போம்? CX அப்படின்னு எழுதுவோம் அப்படி தானே. ஸோ OH கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது? CX சரியா. அப்போ நம்மளுக்கு தெரியும்ல CX எப்படி எழுதலாம்? C இன்ட்டு எக்ஸ்னா இது அப்படியே போடலாமா? ரூட் ஆஃப் KW டிவைடட் பை KA இன்ட்டு C சரியா. அப்போ இந்த இதை வந்து ரூட் C இன்ட்டு ரூட் சின்னு எழுதலாம். அப்போது ரூட் சியும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னா KW, மிச்சம் உள்ள ரூட் C இருக்கும் டிவைடட் பை KA. இது வந்து என்னது? OH மைனஸ். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம pH எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபர்தர் ஸ்டெப் சரியா. ஃபஸ்ட்டு எதெல்லாம் பார்த்துருக்கோம்? KH கண்டுபிடிச்சாச்சு, X கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து இப்போ pH கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ ஸ்டெப் வந்திருக்கு சரியா. ஸோ நீங்கள் மெமரைஸ் பண்ணுற இது எதுவுமே பண்ணவே வேண்டாம், பட் தென் இது வந்து தெரிய வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ மைனஸ் லாக் எல்லாத்துலேயும் போடுங்க. மைனஸ் லாக் ஆஃப் OH அண்ட் தென் இங்கேயும் மைனஸ் லாக் ஆஃப் KW வரும். அதே மாதிரி மைனஸ் லாக் ஆஃப் C வரும். இந்த KA ஆல்ரெடி கீழே இருக்குது, அப்போ வந்து ப்ளஸ் லாகாக தானே வரும், கீழே இருக்கிறதுனால ப்ளஸ் லாக் ஆஃப் KA அப்படிங்கிற மாதிரி வரும் சரியா. அதுக்கப்புறமா என்ன பண்ண நீங்கள்? அதுக்கப்புறமா இதில் வந்து 1/2 இருக்கும் அப்படி தானே. இந்த ரூட் வந்து என்னென்னு இருக்கும்? 1/2. ஸோ அந்த 1/2 எல்லாம் முன்னாடி
முன்னாடி வரும் சரியா 1/2 1/2 1/2. ஸோ இதில் மைனஸ் லாக் ஆஃப் ஓஹெச் எப்படி எழுதலாம் பிஓஹெச்னு எழுதலாம். மைனஸ் லாக் ஆஃப் கேடபிள்யூவை எப்படி எழுதலாம் பிகேடபிள்யூ அப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே தான் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மைனஸ் லாக் ஆஃப் கேஏ வந்து என்னது பிகேஏ. அப்போது ப்ளஸ் லாக் ஆஃப் கேஏ வந்து மைனஸ் 1/2 பிகேஏ அப்படி தானே 1/2 பிகேஏ சரியா. இவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இதில் என்ன தெரியணும் அப்படின்னா பிஹெச் தெரியணும். ஸோ பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் தான் என்னது 14. ஸோ பிஓஹெச் இஸ் ஈக்குவல் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் பிஓஹெச். ஓகே ஐ மீன் பிஓஹெச்க்கு பதிலாக என்னென்னு எழுதலாம் பிஓஹெச் இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் பிஹெச் சரியா. ஸோ 14 மைனஸ் பிஹெச் is equal to half of PKW. இந்த POH பதிலாக 14 மைனஸ் PH போட்டிருக்கேன். அதே இதை ரிட்டன் அப்படியே மிச்சத்தெல்லாம் எழுதுகிறேன். மைனஸ் 1/2 PKA ஓகேவா. அதுக்கப்புறமா இந்த PH எல்லாம் அந்த சைடு கொண்டு PH ஒரு சைடு வச்சுக்கலாம். இந்த சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இன்சைட் கொண்டு வாங்க. 14 மைனஸ் ஹாஃப் ஆஃப் PKW. அதுக்கப்புறமா இது மைனஸ் அங்கே போச்சுல ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் லாக் சி. அதுக்கப்புறமா ப்ளஸ் 1/2 பிகேஏ சரியா. இதில் பிகேடபிள்யூ அப்படின்னா என்னதுன்னா 14. ஸோ 14 மைனஸ் 1/2 இன்ட்டு 14. ஸோ 2 7s are 14 மிச்சம் என்ன வரும் 7 சரியா. ஸோ 7 ப்ளஸ் 1/2 லாக் சி ப்ளஸ் ஹாஃப் பிகேஏ. இதுதான் பிஹெச்சோடைய இது சரியா. 3 இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா. எல்லாத்தையும் நான் எழுதிக்கிறேன். KH is equal to KA divided by KW divided by KW divided by KA. இது ஒரு ஈக்குவேஷன் சரியா. அப்புறமா X is equal to KW divided by KA into C. இது வந்து ஹைட்ரோலைசிஸ் டிகிரி ஆஃப் ஹைட்ரோலைசிஸ். அப்புறம் PH is equal to 7 plus 1/2 log C 1/2 pKa 1/2 log C plus 1/2 pKa சரியா. எல்லாத்தையும் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகே ஸோ KH என்னது இஸ் ஈக்குவல் டு KH ஃபஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் KW வந்து 10⁻14 சரியா. KA வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா பிகேவுக்குள்ளே வேல்யூ கொடுத்துருக்கு. பிகே வந்து 4.74ன்னு கொடுத்துருக்கு சரியா. ஸோ பிகே வந்து 4.74. ஸோ இதுலேருந்து நம்ம கேஏ கண்டுபிடிச்சிடலாம். அப்படி நான் பிகேஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் கேஏ. ஸோ 4.74 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் கேஏ. ஸோ இது வந்து மைனஸ் 4.74 லாக் வந்து 10⁻⁻4.7. ஸோ இது போட்டிங்க உங்களுக்குனா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.8 × 10⁻⁵ இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஸோ இது வந்து கேஹெச்சுக்குள்ளே இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 5.56 × 10⁻10 இதுதான் என்னதுக்குள்ளே ஆன்சர் டிசோஷியேட் ஹைட்ரோலைசிஸ் கான்ஸ்டன்ட் சரியா. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேடபிள்யூ 10⁻14 கேஏ வந்து 1.8 × 10⁻5. கான்சன்ட்ரேஷன் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. கான்சன்ட்ரேஷன் என்னது அப்படின்னா 0.1 மோலார் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்சன்ட்ரேஷனும் நீங்கள் போட்டுக்கோங்க 0.1. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வேல்யூ 7.5 × 10⁻5 கிடைக்கும். ஓகே அண்ட் தென் ஃபைனலி பிஹெச் வேல்யூ. ஸோ பிஹெச் என்னது பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 1/2 இது லாக் சி சரியா. லாக் ஆஃப் சி என்னது நம்மளுக்குள்ள வேல்யூ 1.1 ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் பிகே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 4.74. ஓகே ஸோ நீங்கள் இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 8.87 தான் பிஹெச் கிடைக்கும். ஸோ ஈஸி தான். இந்த மூணையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாகவே பண்ணிடலாம். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். KH இஸ் ஈக்குவல் டு KW/KA. இதே இது பேஸ்னால் KW/KBன்னு வரும். ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா இது ஈஸியாக நீங்களே போட்டுடலாம். அண்ட் தென் ஃபைனலி பிஹெச்மே ஈஸி தான். ஓகே தேங்க்யூ.